வெற்றி வாழ்வு திருச்சபையின் யார் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்வோம். இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு அன்னாளுடைய விசுவாசம், ஃபெய்த் ஆஃப் ஆனா. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். எப்பிராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோபிம் எனப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயமானாகிய சுப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலுகுவின் மகனான ரோகாமையின் புத்திரன். பிரியமானே, இங்க பார்க்குறோம், அண்ணாளுடைய விசுவாசத்தை பத்தி பார்க்குறோம். அதற்கு அண்ணாளுடைய விசுவாசத்துக்கு போறதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருக்கிற ஒரு விசுவாசமா இருக்கிறது நம்ம ரொம்ப முக்கியமா இருக்குது. அண்ணாள் கர்த்தரிடத்துல சமூகத்துல போறாங்க, ஜெபிக்கிறாங்க. சாமுவேல் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கர்ப்பம் தரித்து தன்னுடைய பிள்ளையாக பெற்றெடுக்கிறார்கள். ஆனா அதுக்கு முன்னாடி சாதாரணமா அவங்க விசுவாசி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்களா அப்படின்னு தான் பார்க்க போறோம். எப்படி அவருடைய விசுவாசம் இருக்கிறது, எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்து நம்ம பார்க்க போறோம். அவருடைய கணவன் பெயர் தான் எல்கானா. இந்த எல்கானா என்பவன் யார் அப்படின்னா, லேவி கோத்திரத்துல பிறந்த கோராகு வம்சத்தான். இப்ப என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, எல்கானா லேவி கோத்திரத்துல வந்திருக்கிறாரு. அப்படி வந்தும் லேவியினுடைய ஊழியத்தை அவரு செய்ய முடியல. லேவியினுடைய சுதந்திரத்துல இல்ல, லேவிக்கு தர பங்கு இல்ல, லேவிக்கு தர வேண்டிய அந்த நிலங்கள், அந்த நன்மைகள் யாவும் எல்கானாக்கு தரப்படல. ஏன் அப்படி எல்கானாக்கு தரப்படல அப்படின்னா, அவரு கோராகு வம்சத்துல பிறக்கிறார் எல்கானா. ஏன் கோராகு வம்சத்துல பிறக்கிறவர்களுக்கு எந்த சுதந்திரம் இல்ல, பங்கும் இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்க, இந்த கோராகு வம்சத்துல இருக்கிற ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மோசேக்கு விரோதமாக கூட்டம் கூடுறாங்க. என்னாகமும் 16 அதிகாரம், என்னாகமும் 16 1 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலத்தின் குமாரனாகிய ஓனியும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவராகிய 250 பேர்களோடும் மோசேக்கு முன்பாக எழும்பினாங்க. பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாராக இத்சேரின் மகன் கோராகு, இந்த கோராகுனுடைய வம்சத்துலதான் எல்கானா பிறக்கிறாரு. எல்கானா ஒதுக்கப்படுறாரு, சமுதாயத்துல ஒதுக்கப்படுறாரு. ஏன் ஒதுக்கப்படுறாரு அப்படின்னா, ஆதாரம் இங்க இருக்கிறது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி, தேவனுக்கும் விரோதமாக எழும்பி என்ன பண்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூடுறாங்க. ஒரு 250 பேரை கூட்டம் கூடி என்ன பண்றாங்கன்னா, முதல்ல வேதாகமத்துல இங்கதான் ஒரு பெரிய சங்கத்தையே கூட்டி தேவனுக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக என்ன பண்றாங்கன்னா கூக்குரல் இடுறாங்க. ஒரு பெரிய ஒரு முரட்டாட்டம் பண்றாங்க தேவனுக்கு விரோதமாக. அப்போ ஒரு தேவனுக்கு விரோதமாக இவங்க முரட்டாட்டம் பண்ணும்போது என்ன பண்றாங்கன்னா, அப்போ இந்த ஜனங்களை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பூமி வாயை பிளந்து இந்த ஜனங்களை அப்படியே உள்ள விழுங்கி போடுது. அதே அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 16:32 ஆசிரியர் பாருங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகக்கூடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவர்கள் எல்லாவற்றோடும் உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபை நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். 33 வசனம் சொல்லுது பாருங்க. உயிரோட பாதாளத்தில் இறங்கினார்கள், பூமி அவர்களை மூடிக்கொண்டது. எப்படி பூமி பாருங்க, அவங்கள அப்படியே திறந்து உயிரோட பாதளத்துல அப்படியே அவங்க அந்த கூட்டத்தை, கோராகனுடைய கூட்டத்தை என்ன பண்றதுன்னா அப்படியே விழுங்கி போட்டது. இதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் உடைய தேசத்துல இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க இப்பேற்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கோராகனுடைய வம்சம் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுக்கு விரோதமாக கூட்டம் கூடி, மோசேக்கு விரோதமாக கூட்டம் கூடி சில காரியங்களை செஞ்சதுனால இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா,
அந்த லேவி கோத்திரத்துல பிறந்த கோராகுடைய வம்சத்துல இருக்கிற யாருக்குமே கானான் தேசத்துல பங்கே கொடுக்க கூடாது, பங்கே இருக்கக்கூடாது, அவங்க சமுதாயத்துல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இது நல்ல இந்த முடிவு பாத்தீங்கன்னா தேவன் கொடுத்த முடிவு அல்ல, அந்த அழிவு தான் தேவன் கொடுத்தது. பூமியை வந்து பிளந்து பாதளத்துல உயிரை அந்த கூட்டம் அப்படியே போச்சு. இதை இஸ்ரேல் ஜனங்கள்லாம் பார்த்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. என்னன்னா தேவனுக்கு விரோதமாக இவங்க கூட்டம் கொண்டாங்க, அதனால இவங்க இந்த சந்ததியை வந்து சபிக்கப்பட்ட சந்ததி, சாபம் தான் இவங்க மேல இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்படி ஒதுக்கி வைக்கும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா கானான் தேசத்துல எந்த ஒரு பங்கும் இல்லை, சுதந்திரம் இல்லை. அப்படியே என்ன பண்றதுன்னா இது அப்படியே காலம் காலமா அப்படியே கடந்து வருகிறது. மோசே காலத்துல நடக்குது, யோசுவா காலத்துல ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. நியாயாதிபதிகள் 12 நியாயாதிபதிகள் வந்தாங்க. நியாயாதிபதிகள் பாத்தீங்கன்னா 400 ஆண்டுகள் நியாயாதிபதிகளுடைய அவங்க அரசாட்சி பண்றாங்க. அவங்க நியாயாதிபதிகள் தான் அதை பண்றாங்க. இப்ப 400 ஆண்டுகள் மோசேவும் யோசுவாவும் அவங்களுடைய காலகட்டத்துல 200 ஆண்டுகள். மொத்தம் இந்த கோராகனுடைய வம்சம் 600 ஆண்டுகளாக ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. 600 ஆண்டுகள் மக்களால, சமுதாயத்தினால அவங்க மேல சாபம் இருக்கிறது, அவங்களுக்கு எந்த பங்கும் இல்லை, எதனுடைய ஊழியத்தினுடைய செய்யறதுக்கு எந்த பங்கும் இல்லைன்னு என்ன பண்றாங்கன்னா ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியில இருந்து தான் எல்கானா வருகிறார். அப்போ அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறாரு. லேவி கோத்திரத்துல பிறந்து ஆனா லேவியினுடைய ஊழியத்தை செய்யாத அளவுக்கு இந்த சமுதாயம் அவரை ஒதுக்குகிறது. இப்பேற்பட்ட பின்னணியில தான் அன்னாள் வராங்க. அன்னாள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கர்த்தரிடத்துல போயிட்டு தன்னுடைய விசுவாசத்தை எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறார்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த எல்கானாக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. வாசிக்கிறேன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்ல. இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கானான் தேசத்துல ஒரு முறை இருக்கு. என்னன்னா இப்போ ஒருத்தருக்கு ஒரு நபருக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் செஞ்சு கொடுத்தா அந்த பெண்ணுக்கு வந்து 10 வருஷத்துல பிள்ளை இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய சகோதரியை வந்து அதே நபருக்கு திருமணம் செஞ்சு அவளால பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த சந்ததியை வந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஒரு முறை இருந்தது கானான் தேசத்துல. அதனால்தான் ஆபிரகாமும் என்ன பண்றாரு அப்படின்னா 75 வயசுல அவர் வராரு. 85 வயசுல என்ன பண்றாங்க, சாராள் ஆகார் என்ற பெண் என்ன பண்றாங்கன்னா ஆபிரகாமுக்கு மனைவியாக ஒரு மறுமனையாட்டியாக கொடுக்குறாங்க. ஏன்னா கானான் தேசத்துல அப்படிப்பட்ட ஒரு முறை இருந்தது. அதே முறையில தான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த எல்கானா அவருடைய சகோதரி கல்யாணம் பண்றாரு பெனினால. அன்னாள் வந்து மூத்த குமாரத்தி, பெனினால வந்து இளைய குமாரத்தி. அப்ப அன்னாளுக்கு வந்து பிள்ளை இல்லை. இப்போ 10 வருஷமா பிள்ளை இல்லாத போது என்ன நடக்குது அப்படின்னா பெனினால கல்யாணம் பண்றாரு. பெனினாளுக்கு வந்து 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க பெனினாளுக்கு. ஆகவே இந்த அன்னாள், இந்த பெனினாள், இந்த பேர்லயே தேவன் வெளிப்படுத்துகிறாரு. என்னன்னா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அன்னாளுடைய அந்த பெயருடைய அர்த்தம் என்னன்னா கிருபை பெற்றவள் அன்னாள். இந்த கிருபை பெற்றவள் பெனினாளுக்கு ஒரு பெயர் கொடுக்க போறது. என்னன்னா நியாயப்பிரமாணத்தின் சந்ததி, நியாயப்பிரமாணத்துல ஒரு சந்ததி இருக்கிறது. அப்போ அன்னாளுக்கு ஒரு சந்ததி இருக்கிறது. அப்போ அன்னாளுக்கு என்ன சந்ததி கொடுக்கப்படுகிறது அப்படின்னா கிருபை பெற்றவள், விசுவாசத்தின் சந்ததி. பெண்ணினால் நியாயப்பிரமாணத்தின் சந்ததி. அப்ப இங்கே பிரிக்கப்படுகிறார்கள் 2 பேரும். அப்போ இந்த கிருபை பெற்றவளுடைய கர்ப்பம் தான் இங்க வந்து அடைக்கப்படுது. பாருங்க 5ஆம் 6ஆம் வசனம் வாசிக்கிறான். அன்னாளை சிநேகித்தபடினால் இங்க வந்து எல்கானா வந்து ரொம்ப அன்னாளை சிநேகிக்கிறாரு. அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தால், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தை அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவார். இங்க சொல்லப்படுவது கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். இங்க எல்லாமே ஒரு நோக்கத்தோடு தான் கர்த்தர் செய்யறாரு. இனி நினைக்கலாம், அப்போ என்னோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள்லாம் தடைப்பட்டு போயிருக்கிறது, அது கர்த்தர் தான் அடைச்சிருக்கிறாரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கர்த்தர் வந்து எதையும் அடைக்கிறவர் இல்ல, அவர் எல்லாரையும் விடுதலை ஆக்குகிறவர். அவர் பேரு விடுதலை நாயகன். ஆவியானவர் உள்ள வரும்பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குது, நிறைவு வருகிறது. குறைவு இருந்தாலும் நிறைவு வருகிறது. அப்போ கர்த்தர் அடைக்கல. இந்த இடத்துல
இந்த காலத்துல ஒரு நோக்கத்தோடு அது கர்த்தர் செய்யறார். என்னன்னா விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் எப்படி வேலை செய்கிறார் என்பதற்காகவே இப்பேற்பட்ட நோக்கம் நடைபெறுகிறது. கர்த்தர் அடைக்கிறார், ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் இஸ்ரவேல்லே அன்னாளுடைய கர்ப்பம் தான் அடைக்கப்படணும்னு கர்த்தர் விரும்புகிறாரா? ஏன் அப்படி செய்யறாரு? நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருவேளை வேற ஒருத்தவங்களுக்கு கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருந்தார்னா அந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டதாவே இருக்கும், அது திறந்தே இருக்காது. இந்த அடைக்கப்பட்ட கர்ப்பம் எப்படி திறக்கிறாங்க என்றுதான் மிகப்பெரிய ஒரு நோக்கத்தை கர்த்தர் இங்க வெளிப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் தான் அடைகிறார். ஏன் அப்படின்னா ஒரு நோக்கம் இருக்கிறது. அங்க விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும், விசுவாசத்தின் மூலியமாக சில காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏன் அப்படின்னா கிருபையின் சந்ததி, கிருபை பெற்றவள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் நம்ப வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே சில காரியங்களை அவர் இங்க வெளிப்படுத்துகிறார். அப்போ அவங்களுக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது, பிள்ளை இல்லை, அவங்கள மனமடி வாக்குறாங்க. அப்போ வருஷம் வருஷம் அவங்க ஆலயத்துக்கு போயிட்டு பலி செலுத்துவார்கள். பலிதான் செலுத்துவாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஊழியம் செய்கிற எந்த விதமான தகுதி இல்லைன்றதான் சமுதாயம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எல்கானா லேவி கோத்திரத்திலாம் பிறந்திருக்கிறாரு, அவர் ஊழியத்தை செய்யணும், ஆனா ஊழியம் செய்யல. வருஷம் வருஷம் பலி செலுத்த அங்க போவாங்க. பாருங்க, 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரனை பார்க்க நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். தொடர்ந்து 9ஆம் வசனம். சீலோவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையாண்டிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்தார். இப்போ சபைக்கு போயிருக்கிறாங்க. இப்போ சபைக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அங்க ஏலி இருக்கிறார். அவரு ஒரு ஆசாரியன், அவருடைய ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அன்னாள் போறாங்க. இப்ப அன்னாள் போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜெபிக்கிறார்கள். 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கிற பேர். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீ, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில் என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். நீங்க பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் நான் மறுபடியும் வாசிக்கிறேன். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, 11ஆம் வசனத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் ஆரம்பிக்குது அன்னாளுடைய ஃபெய்த். சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு கர்த்தருடைய நாமத்தை தைரியமா அவங்க அறிவிக்கிறாங்க. மோசேனுடைய காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மோசே காலகட்டத்துல இருந்து அந்த அன்னாளுடைய காலகட்டம் வரைக்கும் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தம் உள்ளது. அது யாரும் அந்த அளவுக்கு பெருசா சொல்ல மாட்டாங்க, பெருசா அதை பயன்படுத்த மாட்டாங்க. அடோனாய் எஜமானனே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய நாமத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அறிவிக்கிறாங்க. பரிசுத்தமுள்ள நாமத்தை தங்களுடைய வாயினால் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, சேனைகளின் கர்த்தாவே. இது எபிரேயர்ல நீங்க மொழிபெயர்க்கப்பட்ட யெகோவா தவோத் அப்படின்னு வருது. சேனைகளின் கர்த்தர். இது எதை குறிக்குது அப்படின்னா, அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு வராங்க. கர்த்தர் யார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில அவங்க வெளிப்படுத்துகிறாங்க, தன்னுடைய வாயினால் அவங்க அறிக்கை செய்யறாங்க. கிருபை பெற்றவள், கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்கள அவங்க சகோதரியே சக்காலத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா, டெய்லி அவங்கள துன்பப்படுத்துற வார்த்தையை பேசுறாங்க, மனமடிவுக்குள்ள ஆக்குறாங்க. அவங்க சரியா சாப்பிட முடியல, அவங்க துக்கமா இருக்கிறாங்க. சமுதாயத்துல அவங்க இந்த குடும்பம் ஊழியம் செய்யாத அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காரியங்கள் இருக்குது அண்ணாளுக்கு. இவ்வளவு காரியத்தின் மத்தியிலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கர்த்தர் யார் என்பதை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார்கள், தன்னுடைய விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அவங்க கிருபை பெற்றவள், இந்த கிருபை பெற்ற சந்ததி யாரா இருக்க வேண்டும், என்ன பண்ணணும் என்பது இங்க அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில காண்பிக்கிறாங்க. அவங்க நியாயப்பிரமாணம் எல்லாம் இருக்குது, நியாயப்பிரமாணத்தெல்லாம் தாண்டி என்ன பண்றாங்கன்னா கிருபைக்கு வராங்க, ஆதியாகமத்துக்கு வராங்க. சேனைகளின் கர்த்தாவே, முதல்ல சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லுகிற தைரியமா இந்த இடத்துல வருது. ஒரு பெண்மணி அண்ணாலதான் இருக்கிறாங்க. முதல்ல வேதத்துல பார்க்கும்போது சேனைகளின் கர்த்தர் இந்த இடத்துலதான் வருது.
அதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேனைகளின் கர்த்தராகிய ஆலயத்திற்கு எல்கானா போனார்னு வருகிறது. ஆனா ஒரு மனிதன் சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்ற ஒரே ஒரு பெண்மணி அன்னாள் இங்க முதல்ல அதை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க எங்க போறாங்கன்னா ஆதியாகமத்துக்கு வராங்க. ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமும் 2:1. இவ்விதமாக வானமும் பூமியும் அவையின் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. இங்க பாருங்க, வானமும் பூமியும் சர்வசேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. அப்போ இங்க 2 சேனை இருக்கு. என்னன்னா, வானத்துல இருக்கிற அந்த சூரியன், சந்திரன், அதுல இருக்கிற அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு சேனை. அதற்கு பலுகி பெருகி இந்த பூமியை சில காரியங்களை நிரப்பக்கூடிய ஒரு சக்தியை தேவன் அதுக்கு கொடுக்கல. ஆனா அது ஒரு சேனை, வானத்துல உள்ள சேனை. ஆனா பூமியிலும் ஒரு சேனை இருக்கிறது. மிருக ஜீவன்கள், மனிதர்கள், பூமியில ஒரு சேனை இருக்குது. இந்த பூமியில இருக்கிற சேனைக்கு கர்த்தர் எப்பேற்பட்ட ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார், எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பழுகக்கூடிய, பெருகக்கூடிய, நிரப்பக்கூடிய ஒரு சக்தியை தேவன் கொடுத்திருக்கிறார் இந்த சேனைகளின் கர்த்தர். அதனால்தான் இங்க அன்னாள் ஜெபிக்கும் பொழுது எப்படி வார்த்தையை உபயோகிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்றாங்க. என்ன சேனை? நீர் யார் என்பதை நான் சொல்றேன் அப்படின்றாங்க. நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். வானத்தையும் நீர்தான் உண்டாக்கினீர், பூமியும் நீர்தான் உண்டாக்கினீர், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தின் தேவன் நீர் என்பதை அன்னாள் சொல்றாங்க. இப்போ ஒரு அன்னாள் இப்போ தேவனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் நீதான் படைச்சீரா? ஆமா அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்போ வானத்தில் உள்ள அந்த சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களுக்கு பழுகக்கூடிய சக்தி, பெருகக்கூடிய சக்தி நீர் கொடுத்தீரா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவாரு, நான் கொடுக்கல அப்படின்னாரு. அப்போ பூமிக்குரிய சேனைக்கு நீர் பழுகக்கூடிய, பெருகக்கூடிய நீ சக்திய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரா அப்படின்னு அண்ணாள் ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது ஆமா அப்படின்னுவாரு. அப்போ அண்ணாள் சொல்றாங்க, அப்ப ஆண்டவரே, நான் பூமிக்குரிய சேனையை சேர்ந்தவள், பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு கூடிய ஒரு ஒரு பெண்மணியா நான் சேர்ந்து இருக்கிறேன். அதனால ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தாவே, நீங்க சொல்லிட்டீங்க, உங்களுடைய வார்த்தையின்படி நீங்க சொல்லிட்டீங்க. ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி என்ன பண்றாருன்னா அவர்களை ஆசீர்வதிக்கிறார். பழுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் என்ன பண்றாருன்னா அங்க ஆசீர்வதிக்கிறார். அப்போ இந்த பூமிக்குரிய ஒரு மனுஷினா, இந்த பூமிக்குரிய இந்த சேனையில ஒரு சக்தி, ஒரு ஆசீர்வாதம் அது இருக்கிறது. அது ஆசீர்வாதம் எப்பேற்பட்டதா இருக்குது என்பதை பாத்தீங்கன்னா, பழுகக்கூடியதா இருக்கிறது, பெருகக்கூடியதா இருக்கிறது, நிரப்பக்கூடியதா இருக்கிறது. அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க? சேனைகளின் கர்த்தாவேன்னு சொல்றாங்க. அவங்க எதை சொல்றாங்க? பல பிரச்சனைகள் இருக்குது. ஆமா, பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படியே அவங்க அழுது கொண்டே இருக்கிறாங்களா? அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வருது, அவங்க அழுகுறாங்க. ஆனா இந்த அழுகையின் மத்தியிலும் கர்த்தர் யார் என்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. கர்த்தர் எதை முக்கியப்படுத்துகிறார், இந்த பூமிக்குரிய சேனை எதற்காக உண்டாக்கப்பட்டது என்பதை இங்க அவங்க வெளிப்படுத்துறாங்க. பூமிக்குரிய சேனையின் நோக்கம் என்னன்னா, மனிதர்களை தேவன் பழுகும்படி, பெருகும்படி, இந்த பூமியை நிரப்பும்படி தான் உண்டாக்கப்பட்டார். இதுதான் அவருடைய நோக்கமா இருக்கிறது, இதுதான் அவருடைய திட்டமா இருக்கிறது. அதனால்தான் அன்னாள் சொல்றாங்க, சேனைகளின் கர்த்தாவே அப்படின்றாங்க. உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கமா இது இருக்கிறது. நான் பழுகக்கூடிய சக்தி, பெருகக்கூடிய சக்தி, இந்த பூமியை நிரப்பக்கூடிய சக்தி நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். ஆகவே இந்த அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்படுவதாக அப்படின்றாங்க. தேவன் கிட்ட என்ன மாதிரி ஒரு சேலஞ்ச் கொடுக்குறாங்க பாருங்க. அதனாலதான் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சாரு. அவருக்கு தெரியும், அன்னாள் இப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் உடைய ஸ்திரீ, இந்த ஸ்திரீ விசுவாசத்தை கண்டிப்பா வெளிப்படுத்துவாள் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அங்க அடைக்கிறார். அடைக்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, யார வெளிப்படுத்துகிறாங்க? விசுவாசத்தின் மூலியமாக கர்த்தர் அடைச்சிருக்கிறாரு. ஆமா, இந்த விசுவாசத்தின் மூலியமா என்ன நடக்குதுன்னா, அடைக்கப்பட்ட கர்ப்பம் அங்க திறக்கிறது. இங்க நிறைய பேர் வாழ்க்கையில பல தடைகள் இருக்கிறது, பல போராட்டங்கள் இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது. குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய தேவைகள் இருக்குது. இந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகள், விருப்பங்கள்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் சந்திக்கப்படாம இருக்கும். ஏன்னா பணம் இருக்காது, தேவைக்கு மிஞ்சின பணம் இருக்காது.
அதனால இந்த பிள்ளைங்க எல்லாம் கோவப்படுவாங்க பாருங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு, இது வாங்கி தர முடியாதுன்னு ஒரு ஒரு கோபம், ஒரு பெற்றோர் மேல ஒரு கோபம் வரும் பாருங்க. கோபம் வந்த பிறகு என்ன பண்றாங்க, அந்த பெற்றோரும் பிள்ளைங்களும் ஒரு சண்டை வரும், ஒரு மூர்க்கம் மாதிரி வரும். அங்க ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு கலக்கம் மாதிரி வருது பாருங்க. இது எல்லாம் எதனால வருது அப்படின்னா, அவங்க சூழ்நிலையை பாக்குறாங்க. கையில என்ன இருக்கு, இருப்பு என்ன இருக்கு, பாக்கெட்ல என்ன இருக்கு, நான் வேலைக்கு போறேன், நான் இவ்வளவுதான் சம்பாதிக்கிறேன், என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும், அதனால உனக்கு இதை வாங்கி தருவேன் அப்படின்னு. இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் இந்த சேனைகளின் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். வாக்குத்தத்தத்துல அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. நம்ம உண்டாக்கின நோக்கமே பழுகக்கூடிய சக்தி, பெருகக்கூடிய சக்தி, இந்த பூமியை நிரப்பக்கூடிய சக்தியா இருக்க வேண்டும். இதை ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் உண்டாக்கப்பட்ட நோக்கமே அது. நான் முதல்ல ஒரு வேலைக்கு போறீங்க அப்படின்னா, சம்பளம் வருதுன்னா, அப்ப அந்த சம்பளத்தை வாங்கி நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே, நீ இந்த சம்பாதித்திய உண்டாக்கத்துக்கு பலன் நீர் கொடுத்திருக்கிறீர். முதல்ல உம்முடைய ராஜ்யத்துல நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க விதைக்கும் போது நீங்க சொல்லிட்டீங்க, அது பழுகும், அது பெருகும், அது அப்பேற்பட்ட சக்தியா இருக்கிறது. அது விசுவாசத்தின் மூலியமா நான் விதைக்கிறதுனால அந்த பணம் ரிட்டர்ன் யாருக்கு போகும்னா தேவனுக்கு போகாது. விசுவாசத்தின் மூலியமாக நீங்க விதைக்கும் போது அதனுடைய பலன்களையும் ஆசீர்வாதத்தையும், அதை நிரப்பக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். ஏன் நிறைய பேரோட வாழ்க்கையில பணம் பெருக மாட்டேங்குது அப்படின்னா, பணம் வந்த பிறகு என்ன பண்றதுனே தெரியாது. அவங்க போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க, இதை பண்ணி அதை பண்ணினா எல்லாத்தையும் பண்றோம். ஒரு 2 நாள்ல பண்றாங்க. 3ஆவது நாள் கடை வாங்கலாமா, கிரெடிட் யூஸ் பண்ணலாமா, யாருக்கிட்ட கேட்கலாமா, இப்பேற்பட்ட எண்ணங்கள் வரும். இல்ல, முதல்ல பணம் வந்த பிறகு ஞானத்தின் ஆவியானவர் உள்ள இருக்கிறார். அவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே, இந்த பணம் என்கிட்ட வந்திருக்குது ஆண்டவரே, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க வாயை திறந்து கேட்கும் பொழுது அங்க உள்ள இருந்து அவர் ஐடியா கொடுப்பாரு. முதல்ல என்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு வாப்பா. என்னுடைய ராஜ்யம் ஒரு விசாலமான ராஜ்யம். என்னுடைய ராஜ்யத்துல நீ விதைக்கப்பட்டால் அது முளைக்கும். ஏன்னா அவர் ஆசீர்வாதத்தின் தேவன். வறட்சியா இருக்கலாம் சூழ்நிலை, ஈசாக்குக்கும் அப்படிதான் இருந்தது. பஞ்சம் பழைக்கலான்னு கிளம்பிட்டாரு ஈசாக்கு. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி இங்கே இரு, எங்க போற, உன் மேல ஆசீர்வாதத்தின் சக்தி இருக்கிறது. நான் உன்னை உண்டாக்கின நோக்கமே பழுகணும், பெருகணும், இந்த பூமியை நிரப்பணும். அதுதான் இந்த நோக்கம், அதுதான் செய்யணும். அதை மட்டும்தான் உன்னுடைய குறிக்கோளா இருக்கணும். தேவன் என்ன பண்றாருன்னா, ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்துல இருக்க வச்சு அதே வருஷத்துல ஈசாக்கு என்ன பண்றாருன்னா விதைக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஆண்டவர் கர்த்தர், இந்த வசனம் சொல்லுவது, கர்த்தர் அந்த வருஷத்துல ஈசாக்கு அந்த வருஷத்துல விதைக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதித்ததினால் ஈசாக்கு 100 மடங்கு பலன் அடைந்தான். பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்ம மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. பழுகக்கூடிய சக்தி, பெருகக்கூடிய சக்தி. இது எல்லாமே எப்படி நடக்கும் அப்படின்னா, இந்த இயற்கையை உலகம் நம்பி நடக்குதா அப்படின்னா இல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர்களாய், ஆவி மனிதராய் நம்ம தேவன் இந்த பூமியில உண்டாக்கி இருக்கிறார். அதனாலதான் ஒரு பிரச்சனை வந்தாலோ, ஒரு வியாதி வந்தாலோ, ஒரு குறைவு வந்தாலோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல பயந்துடுறோம். பயந்தா அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனாலதான் தேவனுடைய ராஜ்யத்துல இந்த பொருளாதாரத்தை விதைக்கணும். ஏன்னா அவர் கற்றுக் கொடுக்கிறார். அது பழுகும், பெருகும், அது நிரப்பக்கூடியதாய் அது இருக்கும். அதனாலதான் இந்த ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே, கண்டிப்பா என்னுடைய கர்ப்பம் திறக்கும். அது அடைக்கப்பட்டா இருக்காது. அடைக்கப்பட்டாலுமே கர்த்தர் திறக்கிறார். பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல காரியங்களை பிசாசு அடைச்சு வச்சிருக்கிறான். சுகத்தை அடைச்சு வச்சிருக்கிறான், விடுதலை அடைச்சு வச்சிருக்கிறான். ஆனா இது எல்லாவற்றிலும் இருந்து கல்வாரி சிலுவையில இயேசு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வெற்றியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது எல்லாமே அதுல இருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறைவு இருக்கக்கூடாது, தாழ்ச்சி இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, எந்த விதமான டென்ஷன் இருக்கக்கூடாது, சண்டை இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது, போராட்டங்கள் இருக்கக்கூடாது. இது எல்லாவற்றிலும் இருந்து தேவன் விடுதலை ஆக்கி இருக்கிறார். இது எல்லாமே எங்க இருக்குன்னா வார்த்தைகள் இருக்குது, வாக்குத்தத்தத்துல இருக்கு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும், வாக்குத்தத்தத்தை பேசுகிறவளா இருக்க வேண்டும், வார்த்தையை பேசுகிறவளா இருக்க வேண்டும். இங்க அண்ணால் என்ன பண்றாங்க, ஆண்டவரே என் கர்ப்பம் அடைஞ்சிச்சு நான் ஜோம் பண்ணிட்டாங்க. இந்த சமுதாயம் என்ன ஒதுக்குது, நான் என்ன பண்ண முடியும், இந்த சமுதாயம் என்ன ஒதுக்குது, எல்லாம் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. இப்படியா ஜபிச்சாங்க. இல்ல, ஜபிக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா வாக்குத்தத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார்கள், கர்த்தர் யார் என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அண்ணால் அவ வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அடைக்கப்பட்ட கர்ப்பம் அங்க திறக்குது. திறந்து என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை அங்க கொடுக்கிறார்.
இங்க அண்ணாள் வந்து எக்ஸ்ட்ரீமா விசுவாசம் இருக்குங்க. நான் சொல்லிட்டேன், அண்ணாள் வந்து கிருபை பெற்றுக்கிறாங்க. அவங்க நியாயப்பிரமாணத்துல இல்ல, அவங்க ஆதியாகமத்துக்கு போயிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தெல்லாம் தாண்டி கிருபைக்கு போயிட்டாங்க. ஆண்டவரே நீர் யார் என்பது வாக்குத்தத்தத்தினால வார்த்தையினால அவங்க சொல்றாங்க. அப்போ சொல்லும்போது என்ன சொல்றாங்க, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் வந்து அவனை வந்து உமக்கு தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து அங்க இருக்கிற ஆட்களுக்கு வேடிக்கையா இருந்திருக்கும். ஏலி பார்த்திருப்பாரு, அம்மா ஜெபத்தை நிறுத்து, என்ன உன்னுடைய வம்சத்தார் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, உன்னுடைய வம்சத்துல இருந்து எந்த விதமான ஒரு ஆசாரனை வந்து எழும்ப முடியாது, யாரை வந்து ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்களாம் அது எதையும் வந்து இந்த மனுஷன் சொல்றது, மனுஷனை குறுக்கில் நிக்கிறது, இந்த மனுஷன் இருக்கிறான் ஏலி இருக்கிறாரு தான் அந்த இடத்துல, ஆசாரியர் தான் அவரு. ஆனா அவர் தடுத்து நிறுத்தி இருக்கலாம். ஒருவேளை யாராவது பேசியிருக்கலாம், என்ன இந்தம்மா பைத்தியம் மாரி ஏதாவது பேசிட்டு இருந்தம்மா. சரி, ஆண் பிள்ளையை கேட்டாரு கர்த்தரிடத்துல. சரி, ஓகே. இவங்க ஒன்ன கர்த்தருக்கே அந்த ஆண் பிள்ளையை மறுபடியும் கொடுக்குறாங்க ஊழியத்துக்கு, அது எப்படி முடியும்? சாத்தியமே ஆகாது, அது முடியவும் முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சந்ததி இந்த வம்சத்தார என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒதுக்கி இருக்கிறாங்க ஊழியத்தை செய்யாத அளவுக்கு. அண்ணாளுடைய விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. ஆண் பிள்ளைய நான் பெற்றுக்கொள்வேன், அப்படி பெற்றுக்கொண்ட ஆண் பிள்ளைய என்ன பண்ணுவான் அப்படின்னா, நான் உமக்கே ஊழியத்தை செய்யும்படி நான் தருவேன் அப்படின்னு வெளிப்படுத்துறாங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, மனைவி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துக்கும் பொழுது கணவன் எல்கானா இன்னொரு ஸ்டெப் எடுத்துக்கிறார். அவரும் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். சரி, மனைவிதான் வந்து சில வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மனைவி ரொம்ப விசுவாசம் முடியவரா இருப்பாங்க, கணவன் வந்து இதுக்கு இதெல்லாம் நானே பண்ண மாட்டிப்போம், சிக்கலாயிடுமே அப்படின்னா. ஒரு சில வீட்டுல கணவர்கள் விசுவாசம் உள்ளவர்களா இருப்பாங்க, நான் பண்ணுவேன் போவேன் செய்வேன், இல்ல அதெல்லாம் வேணாம் அப்படின்னு மனைவி சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணாளுடைய குடும்பமே ஒரு விசுவாசத்தின் குடும்பமா இருக்கிறது, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற குடும்பமா இருக்கிறது. சமுதாயம் என்ன வேணா சொல்லட்டும், சமுதாயம் நம்மளுக்கு என்ன வேணா கொடுக்கட்டும், பல குறைவுகள் இருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம், கவலை இருக்கலாம், பரவாயில்ல, நம்மள மனமடிவாக்கலாம் பட்டாலும் பரவாயில்ல. அவங்க எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கிறாங்கன்னா விசுவாசத்தின் குடும்பமா இருக்கிறாங்க, விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாங்க, கர்த்தரை வெளிப்படுத்துகிறார்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். அண்ணாள் வந்து சொல்றாங்க பாருங்க, ஒரு பொருத்தனை பண்ணியாச்சு, சரி நான் ஆண்டவருக்கே கொடுக்குறேன் அப்படின்னு. அப்ப அண்ணாள் வந்து அந்த பொருத்தனையை வந்து தன்னுடைய கணவனுக்கு சொல்றாங்க. எல்கானாக்கு நல்லா தெரியும், என்ன தெரியும்னா நம்ம வந்து ஊழியம் செய்ய முடியாது, நம்ம ஒதுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பொருத்தனை வந்து எல்கானா கிட்ட வந்து அண்ணாள் சொல்லும் பொழுது அவரு சொல்றாரு பாருங்க. 1 சாமுவேல் 1:23. அப்போது அவள் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவளை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாக என்றான். ஒருவேளை எல்கானா அப்படி சொல்லிருக்கலாம், நம்மளுக்குதான் இப்பதான் குழந்தை பிறந்திருக்குது, நீ சடனா போயிட்டு ஆண்டவருக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற, அது எப்படி முடியும்? இத்தனை வருஷத்துல கழிச்சு நம்மளுக்கு பிள்ளை பிறந்திருக்குது, நம்மளே வச்சுக்கலாமே, எதுக்கு அத்து எதனா பிறந்தா நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்பி இருக்கலாம். இல்லைன்னா என்னம்மா நீ பேசுற, நம்ம வந்து சமுதாயத்துல வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், ஊழியத்தை செய்ய முடியாது, நீ என்ன பேசுற, நீ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், வேணா விடுன்னு அப்படின்னு வந்து பண்ணிருக்கலாம். அண்ணாள் சொல்லும் போது இவர் சொல்றாரு, இவருடைய விசுவாசம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்குது. பரவாயில்ல, எவன் சொன்னாலும் பரவாயில்ல, ஆசாரிகள் சொன்னாலும் பரவாயில்ல, மூப்பர்கள் சொன்னாலும் பரவாயில்ல, எந்த குடும்பம் சொன்னாலும் பரவாயில்ல, பக்கத்து வீடு சொன்னாலும் பரவாயில்ல, எதிர் வீடு சொன்னாலும் பரவாயில்ல, பின்னாடி வீடு சொன்னாலும் பரவாயில்ல, யார் சொன்னாலும் பரவாயில்ல. அவர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, அவர் சொல்லிட்டாரு என்னன்னா, லேவி கோத்திரத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனும் எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அப்படின்னு. எவன் சொன்ன, அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை அவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார். கண்டிப்பா நம்முடைய பிள்ளை வந்து மறுபடியும் இந்த லேவியினுடைய ஊழியத்தை செய்வான் என்று என்ன பண்றாருன்னா கர்த்தரை வெளிப்படுத்துகிறார், கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. இப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தின் குடும்பமா இருக்கிறாங்க பாருங்க. இந்த விசுவாசத்தின் குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த தாய் தகப்பன் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு சந்ததி, ஒரு தலைமுறையே வேற மாதிரி கொண்டு போறாரு. ஒன்றுமில்லாமல் இருந்த சந்ததி பூமி வந்து
இந்த சந்ததி இந்த வம்சத்தாரை வந்து 16 ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நடந்தது அப்படின்னா, அவங்கள பூமி வந்து பிளந்து அப்படியே உயிரோட விழுங்கப்பட்ட சந்ததி. ஆனா எல்கனா சொல்றாரு, கர்த்தர் வந்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக. ஏன்னா அவர் கர்த்தர் சொல்லிட்டாரு. இங்க அன்னாலும் எல்கானாவும் நீங்க பாத்தீங்கன்னா எதை சொன்னாங்க அப்படின்னா, கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் மட்டும்தான் சொல்றாங்க. ஜனங்கள் வந்து சொல்றதையோ, இந்த சமுதாயம் நமக்கு என்ன கொடுக்குதோ, இல்ல நம்முடைய சூழ்நிலை சில பிரச்சனைகள் சூழ்நிலை நிமித்தமாக பிரச்சனைகள் எழும்பும், சூழ்நிலை மத்தியில சில வார்த்தைகள் உண்டாகும். அதை வச்சுட்டு வந்து இந்த எல்கானாவோ இந்த அண்ணாவோ இல்ல. அவங்க எதை வெளிப்படுத்துகிறாங்க? கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. கர்த்தரை மட்டும்தான் அவங்க வந்து பாக்குறாங்க. வாக்கு தத்துவத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. வார்த்தையை பாக்குறாங்க. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கலாம். ஆனா அந்த விசுவாசம் வரும் பொழுது ஒரு சந்ததியே ஊழியத்திற்கென்று எழும்ப போகுது. சாமுவேல் மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியம் நடைபெற போகுது. எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னா, அன்னாள் எல்கானா விசுவாசம் தான். இது நீங்க அப்படியே நீங்க தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அப்போ வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவனுடைய கணவனும் மனைவியும், அதாவது எல்கானாவும் அன்னாலும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வராங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது 25ஆம் வசனம், அவர்கள் ஒரு காளை பலியிட்டு பிள்ளையை ஏழினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்போது அவள், என் ஆண்டவனை, இங்கே மண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகி உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆக அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கோராகு வம்சம் ஜனங்களால ஒதுக்கப்பட்டது. மோசே மிகப்பெரிய ஒரு தலைவன். மோசேனுடைய நாட்களில எதுவும் பண்ணல. யோசுவா அடுத்து வராரு. யோசுவா தான் நிலங்களை வந்து பங்கிட்டு கொடுக்கிறாரு. கானான் தேசத்துல வந்து பெருகு எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறாரு. ஒலிவ மரம், அத்தி, திராட்சை தோட்டங்கள், எல்லாம் நன்மையான எல்லா காரியம் எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. அப்போ அவரு யோசுவா என்ன பண்ணிருக்கணும்? சரி, கோராகு வம்சம் தான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிச்சு, அவங்க பிள்ளைங்களா இருக்கிறாங்க. அது இருக்குது என்னாகமும் 26ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருக்குது. கோராகு வம்சம் தான் போயிருக்கு. கோராகுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. கோராகு அந்த கூட்டம் கூட்டினாங்க பாத்தியா, கோராகுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, உயிரோட இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிருக்கணும் யோசுவா அப்படின்னா, சரி இவங்களுக்கு நம்ம ஏதாவது பங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். யோசுவாவும் கொடுக்கல, மோசையும் கொடுக்கல. 12 நியாயாதிபதிகள் வந்துட்டாங்க. ஒத்தினியில இருந்து சிம்சோன், கீதியோன்னு, தெபோரால், இந்த ஏலி வரையும். ஏலியும் ஆசாரியர் தான், நியாயாதிபதி தான் அவரு. யாருமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. யாருமே அவங்களுக்கு வந்து உடன்பட்டு பேசவே இல்லை. அப்போ இது எல்லாமே ஏலிக்கு தெரியும். அப்ப வந்து கொண்டு வந்து விடுறாங்க பாருங்க. சாமுவேல் வந்து பால் மறக்க பண்ணி 2 வயசுல விசுவாசம் என்னெல்லாம் செய்து பாருங்க. கண்ணில் பாக்குறதெல்லாம் செய்ய மாட்டேங்குது, கண்ணில் பார்க்காததெல்லாம் செய்து. ஏன்னா நியாய பிரமாணத்தின்படி நீங்க ஆசாரி ஊழியம் செய்யணும் அப்படின்னா, லேவியினுடைய ஊழியம் செய்யணும்னா 30 வயதுக்கு உட்பட்டே தான் ஆசாரி ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் நியாய பிரமாணத்துல மோசே எழுதியிருக்கிறாரு. தாவீதினுடைய காலகட்டத்துல ஊழியம் வந்து அதிகமா நடக்கணும் அப்படின்ட்டு 20 மாத்துறாரு தாவீதினுடைய காலகட்டத்துல. தாவீது வந்து அப்போ 30 வயசுலதான் வந்து ஊழியத்திலே வந்து ஒப்பு கொடுக்கணும். 2 வயசு தான் இருக்கும். இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சாமுவேலுக்கு. இந்த 2 வயசுல என்ன பண்றாங்கன்னா, கிருபை பெற்றவங்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்கள், இந்த வாக்குத்தத்தத்து மேல விசுவாசத்தை வைக்கிறவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, விசுவாசத்தின் மூலியமாக அவங்க என்ன பண்றாங்கன்னா விசுவாசிக்கிறார்கள். இல்ல கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். நியாயப்பிரமாணம் சரி, என்ன சொன்னாலும் சரி, இந்த மூப்பர்களை சொன்னாலும் சரி, பெரிய பெரிய ஜனங்கள், பெரிய பெரிய செல்வாக்கு பெற்ற ஜனங்கள் சொன்னாலும் சரி, நான் கிருபை பெற்றிருக்கிறேன், நான் கர்த்தர் இடத்துல போறேன், கர்த்தருக்கு நான் போறேன், அவருடைய சமூகத்துக்கு போறேன், அவர்கிட்ட பேசுறேன், அவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொள்றேன். அதனால எந்த பற்றி இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி கவலை இல்லை. அவங்க கிருபையை மாத்திரம் சார்ந்திருக்கிறவர்களாய் இருக்கிறாங்க. கிரியைகள் அடிப்படையில் அவங்க பண்ணவே முடியாது. ஏன்னா சாமுவேல் வளரவே இல்லை. இன்னும் 30 வருஷம் அவர் வளரணும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், சில காரியங்கள்லாம் செய்யணும். இன்னும் வளரவே இல்லை. குழந்தையா தான் இருக்கிறாரு சாமுவேல். விசுவாசத்தின் மூலம் என்ன பண்றாங்க பாருங்க, எத்தனை வந்து ஏலி கிட்ட கொடுக்குறாங்க. ஏலிக்கு நல்லா தெரியும், நம்ம சொல்ற எப்படி நான் அக்செப்ட் பண்றது, சமுதாயம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஏலி வந்து பாருங்க ஒரு நல்ல மனுஷன்,
ஏன்னா சொன்னோன்னு சரி ஏன்னா ஓரமா கடட்டும், குழந்தை தானே எங்கேயாவது உருண்டு உருண்டு விளாட்டும் அப்படின்னு நினைச்சு ஒத்துட்டு இருப்பாரு நானே ஏலி. ஓரமா கடட்டும் எங்கேயாவது அப்படின்ட்டு. ஆனா ஏலி வந்து இங்க அக்செப்ட் பண்றாரு. சரி ஓகே ஓகேம்மா அப்படின்ட்டு என்ன பண்றாரு, சரி ஏதாவது எனக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும், சரி ஏதாவது கொடுக்கலாம் எடுத்து, பா அது எடுப்பா, டீ போடுப்பா, இது பண்ணுப்பா, அது எடுப்பா, ஹெல்ப்பரா வச்சுக்கலாம் அப்படின்னு ஏலி நினைச்சுப்பாரு. ஆனா அண்ணாள் வந்து அப்படின்னு நினைக்கல. நிச்சயமா கர்த்தர்கிட்ட தான் வாங்கினேன், கர்த்தருக்கு தான் கொடுப்பேன், நிச்சயமா லேவின் ஊழியத்தை செய்வான் அப்படின்னு விசுவாசத்தின் மூலியமாக அவங்க சொல்றாங்க. 1ஆம் அதிகாரத்துல அவங்களை கஷ்டப்படுத்தினாங்க, ஒரு மன கஷ்டம் இருந்தது. ஆனா அவங்க தேவனிடத்துல தேவன் யார் என்பதை சொல்லும் பொழுது அவங்களுடைய மனநிலையே மாறிது பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுவது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் உம்மை அல்லாமல் வேறொரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. எப்படி வார்த்தையை பாடுறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா துக்கமுள்ள ஆவியுள்ள ஒரு அன்னாள், அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயா இருந்தாங்க. அப்போ வாக்குத்தத்தத்தை பார்க்கும்போது, வார்த்தையை பார்க்கும்போது விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? வேதம் சொல்வது அதெல்லாம் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்ப அன்னாள் இதெல்லாம் எங்க பண்றாங்க அப்படின்னா வசனத்துல இருந்து தான் கேட்கறாங்க. கேட்கறதுனால அவங்க விசுவாசம் வருகுது அன்னாளுக்கு. நிறைய பேர் என்ன பிரச்சனைனா வார்த்தைக்கே வர்றது இல்ல, எதையும் கேட்கறது இல்ல. காலைல கிளம்புறது, வேலைக்கு போகுது, வர்றது, காலைல கிளம்புறது, போறது, வருது, சர்ச்சைக்கு வருது, கேட்கறது, பாஸ்டர் ஜோம் பண்ணுங்க பாஸ்டர், பிரச்சனை பாஸ்டர் அப்படின்றது. சபைக்கு வர்றதுனால என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தர் யாரா இருக்கிறாரு, அவர் என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரு, அவர் உங்களுக்கு என்னவெல்லாம் நன்மை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிவிக்கிறார் தான் சபை. ஆகவேதான் வாரம் வாரம் வரணும். மாசத்துல ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு பாஸ்டர் பிரச்சனை பாஸ்டர்னா, உலகத்துல பிரச்சனைகள் இருக்கு, எங்களுக்கே தெரியும் பிரச்சனைகள்லாம், அதை வேற தெளிவு பர்சனலா பாஸ்டர் பிரச்சனை ஏதோ பாஸ்வேர்டு சொல்லி ரகசியத்தை சொல்ற மாதிரி சொல்றீங்க பிரச்சனை அப்படின்ட்டு. பிரச்சனை எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. இந்த பிரச்சனையின் மத்தியில நம்ம நன்மையை அனுபவிக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும் தான் உங்களை தேவன் வந்து தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார். அப்போ வந்து இந்த விசுவாசம் உள்ள ஸ்திரீ தன்னுடைய விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்துறாங்க பாருங்க. 6ஆம் வசனத்துல, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். அந்த என்னாகம புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல 33ல நான் வாசித்தேன். கோராக வம்சம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பூமியை திறந்து அவங்கள பாதாளத்துல விழுங்க பண்ணிட்டு, எந்த விதமான அந்த நாட்களிலிருந்து கோராகுடைய வம்சத்துல இப்ப இருக்கிற அந்த எல்கான வம்சம் அந்த தலைமுறை மட்டும் யாரும் ஊழியத்துல இல்ல, யாரும் ஊழியம் செய்யல. ஆனா இவங்க சொல்றாங்க பாருங்க, விசுவாசத்தின் மூலம் என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறம் பண்ணுகிறார். என்னன்னா பாதாளத்துல அங்க போனாங்க. 600 வருஷத்துக்கு முன்பாக அந்த வம்சம் பாதாளத்துக்கு போச்சு. இப்ப இவங்க சொல்றாங்க சாமுவேலின் மூலியமாக இந்த வம்சம் இந்த தலைமுறையை என்ன பண்றார் தேவன் அப்படின்னா, விசுவாசத்தின் மூலியமாக பாதாளத்துக்கே போயிட்டு அந்த சாபத்தை ஒன்றுமல்லாமலாக்கி சாமுவேலுடைய வாழ்க்கையின் மூலியமாக சாமுவேலுடைய சந்ததியிலிருந்து சாமுவேலுடைய தலைமுறையிலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். அவங்களுடைய விசுவாசம் எப்பேற்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கு பாரு. அப்போ அதுல இருந்து ஏற பண்ணுகிறவ அப்படியே தொடர்ந்து அவங்க நீங்க வாசித்தீங்கன்னா சாமுவேலை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க 5ஆம் வசனத்தை, திருப்தியா இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியா இருக்கிறவர்களோ இனி பசியாகிறார்கள், மலடியா இருந்தவர்கள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ வளர்ச்சியப்பட்டாள். 7 பிள்ளை எதோ சொல்றாங்க அப்படின்னா, ஊழியத்துக்கே தகுதி இல்லாத இந்த வம்சத்தை, ஒதுக்கப்பட்ட வம்சத்தை 7 ஊழியம் செய்யும்படி சாமுவேல் என்ன பண்ணார்னா இந்த பூமியில செஞ்சார். 7 ஊழியத்தை அவர் என்ன பண்ணார்னா அவரு செஞ்சாரு. அப்போ சாமுவேல் வந்து மறுபடியும் லேவியுடைய ஊழியத்தை செய்யும்படி வந்துட்டாரு. எப்பேற்பட்ட ஒரு காரியமாய் நடைபெற்றது அப்படின்னா, அன்னாளுடைய விசுவாசத்தின் படி எல்கானா விசுவாசம் ஒரு விசுவாசத்தினுடைய குடும்பம் பாருங்க, ஒரு தலைமுறையே மாத்திருச்சு பாருங்க. சாமுவேல் எப்பேற்பட்ட ஒரு ஊழியத்தை செய்யறாரு அப்படின்னா, லேவியின் ஊழியத்தை செய்யறாரு. ஆசாரிய
ஊழியத்தையும் செய்யறாரு, பிரதான ஆசாரின் ஊழியத்தையும் செய்யறாரு, மகா பிரதான ஆசாரின் ஊழியத்தையும் செய்யறாரு, தீர்க்கதரிசியா இருந்தாரு, தீர்க்கதரிசியின் தலைவராக இருந்தாரு, நியாயாதிபதியும் இருந்தாரு, ராஜாக்களை நியமிக்கிற கிங் மேக்கர். பாருங்க, ஒதுக்கப்பட்ட குடும்பம், ஒரு ஊழியத்தை கூட செய்யல, 600 வருடங்கள் ஒரு ஊழியத்தை செய்யல. வாக்கு தத்தத்தினாலும் வார்த்தையினாலும் விசுவாசத்தினாலும் ஒரு தலைமுறை, ஒரு விசுவாசத்தின் தலைமுறை, கிருபைக்கு கீழ்பட்டிருக்க சந்ததி பாருங்க என்ன மாதிரியான தேவன் உயர்த்தி இருக்கிறார். ஆலயத்துல தேவன் கூப்பிடுறாரு, ஏலிய தாண்டி கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு. ஒதுக்கப்பட்டிருக்கிறான், அவன் லேவின் ஊழியத்தை செய்யல, பிரகாரங்களில் இருக்கிறான். மகா பரிசுத்த ஸ்தலம் பிரகாரம். இங்க நான் நின்று பிரசங்கம் பண்றேன் பத்தியா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம், நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க பாத்தீங்களா, அது பரிசுத்த ஸ்தலம். வெளியே அந்த இருக்கு பாத்தீங்களா ரோடு மாதிரி, அது பிரகாரம். பிரகாரத்துல இருந்தான் சாமுவேல. ஏலிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஓரமா படுத்துட்டு இருப்பாரு, தூபம் காட்டுறதுக்கு பிரதான ஆசிரியர்கள்லாம் அப்படின்னு. ஆனா கர்த்தர் யார கூப்பிடுறாருன்னா, ஏலிய தாண்டி பிரகாரத்துல படுத்துட்டு இருக்கான் பாரு சாமுவேலே, அவனை கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே அப்படின்றாரு. இன்னைக்கு அப்படிதான் தேவன் இயேசு நம்மளை தேடி வந்தார். யாரை தேடி போலங்க, இந்த உலகத்துல பெரிய பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய உயர்ந்து அந்தஸ்து உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் தாண்டி இயேசு உங்களுக்காக எனக்காக இந்த பூமியில வந்தார். ஏன்னா பாவத்தை மன்னித்தார். இதே போலதான் இந்த அண்ணாளுடைய எல்கானா வாழ்க்கையை போலதான் நம்முடைய வாழ்க்கை என்னன்னா, ஒதுக்கப்பட்டிருந்தோம் சமுதாயத்தின் மூலியமாக, பாவத்தின் மூலியமாக கரைபட்டு எல்லாத்தையும் தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்காத அளவுக்கு, தேவனுடைய ராஜ்யத்துல வர முடியாத அளவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தோம், பாதாளத்தில் இருந்தோம், பாவத்தில் இருந்தோம். அங்கிருந்து நம்மளை வெளியே கொண்டு வர முடியல. இது எல்லாமே எதை வெளிப்படுத்துதுன்னா, இயேசு மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு, இந்த மீட்பு, இது எல்லாமே எப்படி நம்ம பெற்று அனுபவிக்க முடியும் அப்படின்னா, விசுவாசத்தில் மாத்திரம், வார்த்தையில் மாத்திரம், வேற எதுலையுமே நம்ம அனுபவிக்க முடியாது. அதனாலதான் அண்ணாளுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டாலும் அந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது. எப்படின்னா, வார்த்தையின் மூலியமாக, வாக்குத்தத்தத்தின் மூலியமாக. அதேதான் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நன்மைக்குரியவர்களாக எண்ணிதான் உங்களை அழைச்சிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ள எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கணும். உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய வேலையை தேவன் நமக்காக வச்சிருக்கிறாரு. ஒரு வேலையே செய்ய முடியாத அந்த எல்கானா குடும்பம் சாமுவேல் மூலியமாக 7 ஊழியத்தை தேவன் செய்யும்படி ஒரு உயர்வை, ஒரு தலைமுறையே ஒரு தேவன் உயர்த்தினார் பாருங்க. அந்த மாதிரி ஒரு தலைமுறை சந்ததி உடையவர்களா தேவன் நம்மளை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவேதான் தொடர்ந்து அவருடைய வார்த்தைய, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஏன்னா இதுலதான் எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு வேண்டிய எல்லாமே இதுல இருக்கிறது. எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம அதை பயன்படுத்தும் போது, தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தலைமுறையை மாற்றுகிறதா இருக்கும், விசுவாசம் உடையதா இருக்கும். ஆமே. நாம் யாவரும் எழுந்து நிற்போம், தொடர்ந்து நம்ம நன்றி செலுத்துவோம். பரலோக பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நம்மிடத்துல வருகிறோம். ஆண்டவரே, அற்புதமான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இன்னைக்கு நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க போறோம், உண்மை மட்டும் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர், ஆண்டவரே, பூமிக்குரியவைகளை ஆண்டவரே நீர் உண்டாக்கினீர். ஆண்டவரே, பழுகக்கூடிய ஆற்றல், பெருகக்கூடிய ஆற்றல், இந்த பூமியை நிரப்ப அதை கீழ்ப்படுத்தக்கூடிய சக்தியை நீர் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அவர் மரத்துல தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய வாக்குத்தத்தத்தினால அதை சுதந்திரிக்க முடியும் என்று நாங்கள் இன்னைக்கு பார்த்தோம். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், பல ஆண்டுகள் ஆண்டவரே, 600 ஆண்டுகள் அவர்களுக்கு தடை இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது. இந்த பிரச்சனைகள், தடைகள் எவ்வளவு எப்படி மாறுச்சு அப்படின்னா, விசுவாசத்தின் மூலியமாக ஆண்டவரே மாறினது. தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வாக்குத்தத்தத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் இயேசு கல்வாரி சிலுவையில எங்களுக்கெல்லாம் என்ன செய்திருக்கிறாரோ அதன் அடிப்படையில விசுவாசிக்கக்கூடிய ஒரு இருதயம் உள்ளவர்களா நீர் எங்களை வழி நடத்துகிறார். தொடர்ந்து நீர் எங்களை வழி நடத்துகிறார். ஆண்டவரே, தேவைகளோடு வந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீர் அவர்களை தேவையில சந்திப்பீராக. வியாதியோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், ஆண்டவரே, ஒரு மனக்குழப்பத்தோடு வந்திருக்கலாம். அது எல்லாமே இன்றைக்கு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஒன்றுமில்லாமல் போகட்டும், பட்டு போகட்டும். ஆண்டவர், ஒரு நிறைவை நீர் கட்டளையிடுவீராக. ஒரு சுகத்தை ஆண்டவர் நீர் ஆண்டவர் வாக்குத்தத்தத்துல வார்த்தையில வச்சிருக்கிறீர். அதை விசுவாசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரை, விசுவாசிக்க திராணி
நீர் கொடுப்பீராக. வேற ஒரு சந்ததி, வேற ஒரு தலைமுறை விசுவாசத்தின் மூலியமாக தலை நிமிர செய்த கர்த்தர் அதே போல எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் பாதுகாவலும் மீண்டும் என்றும் இருப்பதாக. ஆமென்.